நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, திறந்த வாசல். பிரைஸ் தி லார்ட். அந்த திறந்த வாசலை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எது பாருங்க, விசுவாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா ஆண்டவர் திறந்தார் சொன்னா அது ஒருவனும் மூட முடியாது. அப்ப ஆண்டவர் திறந்ததை நான் என்ன பண்ணுவோம், அதை சுதந்திரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது சுதந்திரிக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் வந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாகும். இந்த நாள்ல கூட காத்திருக்கிற வேலை ஆண்டவர் கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது பேசும் பொழுது என்ன சொன்ன, லைஃப் ஆஃப் அஸ்டானிஷ்மென்ட், பிரமிப்பான வாழ்க்கை, அதை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம், வாசிப்போம். அந்த வசனத்தை இந்த என்ன சொல்றது, தலைப்பின் கீழ் இதெல்லாம் அதிகமாய் வருகிறது. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து கொஞ்சம் வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானதல்ல தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது ரொம்ப முக்கியமானது. இதான் ஆண்டவர் காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். ஏன்னு சொன்னா நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற என்னன்னா, நம்ம என்ன சொல்றது, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விதமா இருக்கலாம், அல்லது நம்ம நடத்தப்பட்ட விதம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு கடந்து வந்ததுல என்ன பண்ணிருன்னு சொன்னா, மற்றவர்கள் நமக்கு ஜெபிக்கிறதுனால, மற்றவர்கள் நமக்கு செய்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆஸ்வதிக்கப்படுகிறோம். மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, கிருபை பெருகும். ரொம்ப புரிஞ்சுக்கணும், தெளிவா. அநேகருடைய ஜெபத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். நல்லா புரிஞ்சு, கிருபை பெருகும். ஆனால் உங்கள் விசுவாசத்தினாலே தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நிறைய இடத்துல ஜெபிக்கிறாங்க, நிறைய ஜெபிச்சாங்க, ஆனாலும் பலன் இல்லை. காரணம் வந்து ஜெபத்துல வல்லமை இல்லாம இல்ல, ஜெபத்தினால என்ன நடந்தது, கிருபை பெருகிட்டு அந்த கிருபையை போக்கடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எப்பொழுதும் என்ன செய்யணும்னா, விசுவாச வாழ்க்கையில நம்ம வந்து என்ன பண்ணோம், வளர கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லைன்னு சொல்லி யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவர் விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ஒரு விசுவாசம் இல்லாம, ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் அப்ப அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, தன் விசுவாசத்தினாலே. கிளியரா இருக்கு, தன் விசுவாசத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன விசுவாசம்? இப்ப நான் பலவீனத்துல இருக்கிறேன். நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பலவீனத்துல இருந்தா நான் பலவீனத்தை சொல்லக்கூடாது. இல்ல, பலவீனத்துல இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் பலவீனத்துல இருந்தேன், ஆனா வசனம் சொல்லுகிறது, நான் இடத்துல வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது அவர் எனக்கு சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? நான் பலவீனன் இல்ல, நான் பலவீனன் தான், ஆனால் பலனாகிய ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பலவீனனாகிய நான் பலவீனன் என்று சொல்லி வாழ்வதற்கு இயேசு நமக்காய் மரித்து உயிரோடு எழும்புகிறவர். பலவீனனாய் இருக்கிற நான் பலனுள்ளவனாய் வாழும்படிக்கு தன் பலத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, என் பலவீனத்துல அவருடைய பலனை நான் கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். திறந்த வாசல் என்னது? நல்லா புரியுது. திறந்த வாசல் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தபோது என்ன நடந்தது? பரலோகம் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் மனுஷனுக்கு திறக்கப்படவில்லை. ஆனா இப்பொழுதோ திறந்த வாசல் இருக்கிறது. அப்பா பிதாவே என்று புத்திர சுயாத்தை பெற்றனா தேவனுக்கு முன்பாக, அந்த சர்வ வல்லவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாய் நாம் நிற்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தினாலே நமக்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. திறந்த வாசல் என்னது? நான் ரட்சிக்கப்படுவதற்கு, நான் என் காரியங்களை நான் எடுத்துக்கொள்வதற்கு, எனக்கு ஜெயம் உண்டாகுவதற்கு, என் பயம் நீங்குவதற்கு, நான் பலன் அடைவதற்கு, நான் ஐஸ்வர்யம் அடைவதற்கு, என் குறைவை நான் நிறைவாக்குவதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். That's called open door.
ஆமென். அதுதான் திறந்த வாசல். அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு வேண்டியவைகளை நான் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அது திறந்த வாசல். அதான் சொல்லி சொல்றாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த விசுவாச காரியங்களை பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் விசுவாச வாழ்க்கை வந்து நல்லா பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ற ஃபெய்த் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா, அது பிரமிப்பான வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை நல்லா பிரமிப்பான, ஆங்கிலம் சொல்வது அஸ்டானிஷ், பிரமிப்பு. இதை நீங்க அனுபவிக்கணும். நான் சொல்றேன் ரொம்ப நம்ம என்ன பண்ண ஒரு நேச்சுரல் லைஃப்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உட்கார்றதுனால நமக்கு புரியல. லைஃப் ஆஃப் ஃபெய்த் இஸ் எப்படி சொன்னா, விசுவாச வாழ்க்கை என்பது அது பிரமிப்பானது. வாசிக்கலாம் வசனம் நான் காண்பிக்கிறேன். ஏன்னா வேதத்துல நமக்கு சில காரியங்களை சத்தியங்களை ஆட நம்மோடு பேசட்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க மீன் பிடிச்சவங்க, வாழ்க்கை பூரா மீன் பிடிச்சவங்க. சில நாள்ல நல்லா கிடைக்கும், சில நாள்ல கொஞ்சம் கிடைக்கும், சில நாள்ல கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தன் வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு மீன்களை அவன் என்ன பண்ண பிடித்ததே இல்ல. அது வசனத்துல பிரமிப்பு உண்டானபடினா அவன் பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னன்னு சொன்னா, ஒரு வித்தியாசம் அங்கே உண்டாகிறது. இதுவரைக்கும் தன் பலத்தினாலே அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். இதான் வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் தன் பலத்தினாலே மீனை பிடிச்சிருக்கான். அன்னைக்கு பெஸ்ட் வந்திருக்கும், புரியுதா உங்களுக்கு? வந்திருக்கும், வராமலாம் இருக்காது, பெஸ்ட் வந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி பிரமிக்கிற அளவுக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாச வாழ்க்கை என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. எல்லாரும் போல, எல்லா மனுஷரும் போல அவங்களுடைய பலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது போல இருக்கிறது அல்ல விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது என்னச்சுன்னா பிரமிக்கத்தக்கதாய் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். it will never be an ordinary. It cannot be. சாதாரணமா இருக்காது, அசாதாரணமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது, நான் விசுவாசி என்று சொல்லும் பொழுது, நான் சாதாரணமா எதிர்பார்க்கிறது இருக்கக்கூடாது. நல்லபடியா விசுவாசம் வார்த்தை பயன்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை விசுவாசம். விசுவாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நீங்க எதிர்பார்க்கிறது சாதாரணமா இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. அசாதாரணமா இருக்க வேண்டும். மனுஷராலே கூடாதது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனாலே கூடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இது ரொம்ப முக்கியமானது. அங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு திறந்த வாசல் வருது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். திறந்த வாசல் உங்களுக்கு காமிக்கிறேன். திறந்த வாசல்னு சொன்னேன் வந்து நமக்கு எல்லாம் தெரியல என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது முன்னாடி வாசிச்சீங்கன்னா வலையெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. நைட் எல்லாம் போய் மீன் ஒன்னும் பிடிக்காம வலையெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த படகை தான் இவர் கேட்கிறார். சீமோனுடைய படகை தான் கேட்டு இவர் பிரசங்கம் பண்றார். நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சவர் அப்படியே போல. எப்பவுமே தேவனுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்வீர்களானால் அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர் தராம இருக்க மாட்டார். மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. இது மட்டும் மறந்தார். மறக்க படகு கொடுத்தா பிரசங்கம் பண்ணவர் அதோடு முடிக்கல. சொல்றாரு, அப்போ அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அவன் வசனத்தோட தன்னுடைய வலைகள் எல்லாம் அலசிட்டு இருந்தான். ஒண்ணுமே படிக்கல. நல்லா இவர் வந்த அவன் எப்படின்னு சொன்னா, உடைய வசனத்தை எடுத்து போட்டு சந்தோஷத்தினால வியப்பினால நிரப்புகிறவராயிருந்தார். ஹalleluya. இதான் இயேசு கிறிஸ்து. இயேசு சும்மா இல்லை. இவர் ஏன் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது சும்மா கிடையாது. அவர் வந்தாவே
வியப்பிலே ஆழ்த்துகிறவர். ஹல்லேலூயா. என் தேவைகள் இன்னதென்று நான் அவரிடத்துல எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பே என் தேவைகளை அறிந்தவராய் அவர் என் நடுவிலே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒரு வஞ்சனை அல்லது ஏமாற்றப்படுகிற ஒரு காரியத்துல நான் ஜெபம் பண்ணல, அதனாலதான் யார் சொன்னது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற முடிவை உனக்கு நான் கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைவாயிருக்கிறேன். அவை தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானது. நினைவாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க. இஸ் லுக்கிங். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதான் சீமோனை பார்த்து சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன பண்றாரு? வாசல் திறக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. வாசலை திறக்கிறாரு. எப்போ? இவன் சோர்ந்து போய் இருக்கிறான். நைட்டெல்லாம் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லாம நின்று கொண்டிருக்கிறான். இப்போ சொல்றாரு, திரும்ப பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் திறந்த வாசல். வாசல் எப்ப தெரியுமா திறக்கும்? நீங்கள் ஒன்றுமே எதிர்பார்க்க இனி நடக்காது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நிக்கிற இடத்துல அந்த வாசலை திறப்பார். இங்கதான் விசுவாசம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே டயர்டா வீட்டுல வந்து உட்காரும் போது, சரி வாங்க போலாம், திரும்ப கூப்பிட்டு என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா there's an opportunity, door of opportunity. ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நீ சோர்ந்து போயிருக்கும் போது, நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது, இவ்வளவுதான் நம்ம சொல்லுவாங்க. அது சில தலைவிதி, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் சொல்ற அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு, நீங்க ஆழத்துக்கு போய் வலைகளை போடுங்க. ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்க. There's a word from the Lord. ஆமென். கர்த்தர் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. எப்பொழுது உங்கள் சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும் பொழுது தேவனிடத்துல ஒரு வார்த்தை வருது, பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் வருது பாருங்க. அது அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் வாசலை திறக்கிறார். God is opening a door for you. Praise the Lord. வாசல் திறக்கிறார். எதுக்கு அந்த வாசலை திறக்கிறார் தெரியுமா? சூழ்நிலையை மாற்றும்படி அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இடத்துல வசனங்களை வாசிட்டு இருக்கும் போது ஒரு வசனத்துல அது என்ன எப்படி வருதுன்னு சொன்னா, ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் அறியாம இருக்கிறாங்க, அவருடைய கிரியைகளை காணாது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை தினத்துல நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுல என்ன காண்பிக்க விரும்புறாங்க, என் ஜனங்கள் அறியாமையினாலே அறியாமையில இது சிறைப்பட்டு போகிறாங்க. அந்த வசனம், என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அந்த இடத்துல அப்ப என்ன அறியாமைன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய செயல்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய செயல்களை அவர் அறியாமல் இருக்கிறாங்களா? அடுத்தது என்ன பண்றாங்க, தேவனுடைய காரியங்களை அவங்க காலங்களை அறியாமல் இருக்கிறாங்க. இது முக்கியமானது, புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் வாசல் திறக்காம இல்லை, தேவன் அற்புதங்களை செய்யாம இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா என்ன பண்றாருன்னா, வாசல திறக்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் மேல இருந்து மூட்டையை போட மாட்டார், அது செய்ய மாட்டார். திரும்ப சொல்றேன், மேல இருந்து போட மாட்டார். என்ன பண்ணுவாரு, வாசல திறப்பார். அதனாலதான் எப்பொழுதுமே உணர்வுள்ளவர்களா இருக்கணும், உணர்வுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா அந்த திறக்கிற வாசல புரியணும் நமக்கு. உணர்வு இல்லைன்னு சொன்னா வாசல் திறக்கும் போது என்ன சொல்லுவான், வேற வேலை கிடையாது. ஏசாயா 5:13 கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 5:13 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். முன்னாடி வசனம் வாசிங்க. 12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை என்னவா? ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்க
சிந்திக்கிறதும் அவருடைய கரத்தின் கிரியையை சிந்திக்கிறதும் இல்லை. 5:12 13 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்றாங்க? கொஞ்சம் திரும்ப தமிழ வாசிக்கிறத. என்ன? தம்புரோடும் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். நல்லா கொண்டாடுறாங்க, ஹாப்பியா இருக்காங்க. என் கர்த்தர் என்னோட இருக்க, கர்த்தர் செய்தார், கர்த்தர் நல்லவர், ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? புரியல, காலங்களை புரிஞ்சுக்கல. என்ன பண்றாங்க? தேவனுடைய கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை. கர்த்தரின் கிரியைகள் அப்படின்னா எதற்கு இது கொடுக்கப்படுகிறது? ஏன் நீ கொண்டாடி கொண்டிருக்கிற? என்ன நோக்கம் இருக்கிறது? அடுத்தது அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. அவருடைய கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா, வாசல் திறக்கும் போது திறக்கப்பட்ட வாசல் எதற்காக திறக்கப்பட்டதோ அந்த வாசலை பயன்படுத்த தெரியணும். இப்ப இவன் என்ன பண்றான் நம்ம பார்க்கலாமா? சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உடனே 5வது வசனம் வாசிங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அப்படியே தன்னுடைய என்ன சொல்றது, பலவீனத்தை அல்லது தன் பாரத்தை, தன்னுடைய கவலைய, தன் வேதனைய சொல்றான். நல்லா புரிஞ்சுக்க, மறைக்கல. எப்படி சரி அப்படி சொல்லல. What he was full of, அவன் எதனால் நிறைந்திருக்கிறானோ அதங்க சொல்றான் அவன்கிட்ட. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாரத்துல இருந்திருப்பான் அவன். ஒண்ணுமே இல்லாம, வீட்டுக்கு வந்து பணம் இல்ல, ஒண்ணுமே இருக்காது, குடிச்சிட்டு வந்தா காசு, பாரத்துல இருந்து சொல்றான். ஐயரே, ராம் முழுவதும் அப்படியே என்ன சொல்றது, வேதனைய அல்லது நம்முடைய பாரத்தை சொல்றான் ஆண்டவர்கிட்ட. சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உண்மை, எல்லாம் உண்மை, வேதனை எல்லாம் உண்மை, ஒண்ணு இல்ல உண்மை. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாம் புரிஞ்சுங்க, நீங்க சொல்றீங்கல்ல, அதான் அதோடைய இதான் விசுவாசமா இருக்கு. ஆண்டவர் வாசலை திறக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கீங்க. வாசல் திறக்கும் போது உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நல்லா தெம்பா உள்ள போக மாட்டீங்க, சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும். ஏன்னா நல்லா இருந்தா எதுக்கு வாசல் திறக்கணும்? நல்லா இருக்கிறீங்க இருக்கிறவங்க. இந்த வாசலை எதுக்கு திறக்கிறாரு? உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு. இந்த வாசலை எதுக்கு திறக்கிறாரு? மேன்மையில நிறுத்துறதுக்கு. உங்களுக்கு இல்லாத ஒன்றை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது கொடுக்கும்படி தானே வாசலை திறக்கிறாரு. அப்ப இந்த வாசலை திறக்கும் போது அவர் சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இதெல்லாம் சொல்ல உண்மை. என் குடும்பம் இப்படி, என் பிரச்சனை இது, பண பிரச்சனை இது, என் சரீரம் இது, என்னுடைய காரியங்கள் இது, என் வேதனை இது, எல்லாமே சொல்லலாம். ஆகிலும் இதான் பாருங்க, ஏன்னா வாசல் திறக்கிறார், வாசலை திறக்கிறாரு. நீ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உட்கார்ந்துட்டே இருக்கணும். இங்க அங்கேதான் உட்காரணும். யோசிச்சு பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு நாளைக்கு இங்க உட்கார போற? எவ்வளவு நாளைக்கு? மோசே மரித்தா, என் தாசனாகிய மோசே மரித்தது உண்மை. ஆனா நீ எவ்வளவு நாளைக்கு இங்க உட்கார போற? எழுந்து. ஏன் சொன்னா, அங்க தேசங்களை என்ன பண்ணணும்? பிடிக்கணும், பங்கிட்டு கொடுக்கணும். There's a work to do. Arise. Praise the Lord. உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. உன் காரியங்களை சொல்லிக்கொண்டு, பலவீனங்களை சொல்லிக்கொண்டு, என்ன சொல்றது, காரண காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதே இடத்துல தான் இருப்போம். ஆனா அதுக்கு வரல. நாம் முன்னேறும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்தவைகளை நாம் பெற்று அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு முன்னேற விரும்புகிறார். ஆமென். அதான் சொல்றேன், ஆகிலும். இது எப்பவுமே வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, புலமை, கண்ணீர் எல்லாத்தையும் தேவ சமூகத்துல சொல்லிட்டு சொல்லுங்க, ஆகிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை முன்னேறணும்னா ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி இல்ல முன்னேற முடியும். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதான் சொல்லிவிடு. அதான் திறந்த வாசல். அவர் திறந்த வாசல் வைக்கும் போது உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். அந்த வாசலை என்ன பண்ணு, சுதந்திரித்துக்கணும். ஆகிலும் சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. தேவ மனுஷனோட
பேசிக்கொண்டு இருந்தேன். நான் கடந்து போகிற சூழ்நிலை, குடும்பத்தின் நிமித்தமாக கடந்து போகிற சூழ்நிலை நல்லா இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் ஆண்டவரத்துல கேட்பேன், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கிறேன், இதை மாத்தி கொடுக்கலாம்ல, நான் எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனா என்ன சிரிச்சுட்டு, ஆனா பயங்கர போல பேசுறேன் அதை பத்தி. ஆனாலும் அந்த என்ன சொல்றது பாரு, இப்ப சொன்னால ஐயரே ராமழுதும் ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னா, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போட்டு சொன்னார். இவன் சரி ஆண்டவரே போலாம் இல்ல, அவ்வளோ உள்ள பாரம் மறந்துடாதீங்க, உள்ள அவ்வளவு பாரம் இருக்கு அவனுக்கு. அதே போல தேவ மனுஷரோட ஆனா தைரியமா பேச நல்லா போகிற மனுஷன், ஆனா அவருக்கு உள்ளத்துல இருக்கு. அப்ப சொன்ன இடத்துல இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சொன்னேன், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, சில காரியங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்க ஆண்டவரு இத புடிச்சு வச்சுக்கோன்னு கையில கொடுக்கல, நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க. விட சொன்னவங்களால விட முடியுமான்னு கேட்டேன். அது எப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அதை மாத்தணும். எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், ஆண்டவர் மாத்தணும். So what's happening is you're holding on. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியிலே நீங்கள் விடுதலை, ஆத்துமாவிலே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த ஆத்துமா ஞாபகம் வச்சுங்க, உணர்வு இருக்கிறது. If you are connected, ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்படும். ஆட்டோமேட்டிக் பாக்குறாது. இதெல்லாம் நீங்க வந்து நடக்காது ஆவிட்டு, ஏன்னா ஆத்மா பாதிக்கப்படும். ஆத்மா பாதிக்கும். நீங்க என்ன தெரியல, ரிலீஸ் பண்ணிக்க தெரியல, யாருக்கும் பிடித்துக் கொள்றோம். இப்படி வேணும், இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதனால என்ன, இதை பிடித்துக் கொள்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, திறந்த வாசல்ல போக முடியல, திறந்த வாசல்ல போக முடியல. ஆனா யாராச்சும் வந்து சாட்சி சொல்லும் போது நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு பிரமிப்பா இருக்குது. ஆனா நம்ம அந்த பிரமிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆயத்தம் இல்லை. ஏன்னா எல்லாமே எப்படி வச்சிருக்கிறோம், இப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் இப்படி வரும், அது இருந்தா தான் இது கிடைக்கும். ஏன் அது எதுவுமே இல்லாம ஆண்டு உண்டாக்குவாரு நமக்கு வரமாட்டோம். பிரமிப்பு என்னது, இல்லாமையில இருந்து உருவாக்குகிறவர், மரித்தவளை உயிரோடு எழுப்புகிறவர், இதான் பிரமிப்பு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் இருக்குன்னு அவசியமே இல்லை, ஒன்றும் இல்லாமையில எல்லாவற்றையும் இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரமிப்பான வாழ்க்கை. அதான் சொல்றான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்க, ரொம்ப அழகா கொண்டு வராங்க. ஆமா, ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது, அவர் மேல வலைகளை போட சொல்றாரு. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை, ப்ளூரல், வலைகளை போட சொல்றாரு. இவன் சொல்றான் வலைய போடு. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா பாருங்க, மீன் இதுவரைக்கும் அவன் காணாத மீன் ஃபுல் 2 போட் எல்லாம் போட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு வசிச்சு அதாவது சரிங்களா, மீன் இதோட விட வேண்டியதானே இல்ல. இந்த பிரமிக்கத்தக்க காரியம் நடந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா, சரீர பிரகாரமான காரியங்களை ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. திரும்ப எடுத்து, சரீர பிரகார காரியத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, ஆவிக்குரிய காரியத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம ஜீவனோட கூட இருக்கிறதுக்கு காரணம் புரியுதா உங்களுக்கு? இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு இல்ல, என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நான் ஜீவனோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கோவிட்ல எத்தனை தேவ மனுஷன், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், எத்தனை மரணங்கள் ஏற்பட்டுச்சு, நம்ம இல்லையா? ஆனா இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். பிரைஸ் தி காரணம் அவர்களை காட்ட நல்லவங்க. அது சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு கிருபையே, கிருபையே. பிரைஸ் தி லார்ட். அப்ப எதற்கு வைத்திருக்கிறார், எதற்கு வைத்திருக்கிறார்? அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மீனை பார்த்து ஆச்சரியப்பட்டவன் இப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவருடைய ஆத்மா எங்க பாதிக்கப்படுகிறது. சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்ட திறக்க, என்னை விட்டு
மீன் என்ன சொல்றது முக்கியம் இல்லை, அந்த காசு பணம் முக்கியம் இல்லை. நடந்தது என்னன்னு சொன்னா அவருடைய ஆத்மா பாதிக்கப்படுகிறது. There should be a transformation inside. ஆமென். உள்ள மாறுதல் இருக்கணும். அல்லது வார்த்தையை கேட்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது அது உணர்ச்சி வசப்படுவதற்கு அல்ல, அது மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். இங்க உள்ள மாறணும். Praise the Lord. Word is given only for a transformation. வார்த்தை உங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் விசுவாசம் பயன்படுத்தும் பொழுது, விசுவாசத்தை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொன்னா ஒரு உருமாற்றம் நடக்கிறது. ஆமென். ஆண்டவரே praise the Lord. பாவியன் மனுஷன் என்ன மண்டி. ஆமென். praise the Lord. அன்றைய பலவீனத்தை மண்டி. இன்னும் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. praise the Lord. hallelujah. உலகத்துக்கு வேணா என்ன சொல்ல ஆச்சரியமா இருக்கும், இது நடந்துச்சு, அவங்க இப்படி இருக்காங்க இருக்காங்க. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அப்பா இன்னும் உண்மையா இருக்கு கிருபை தாங்க, இன்னும் உமக்காக ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, இன்னும் சாட்சியா இருக்கு எனக்கு கிருபை தாங்க, என் வாயின் வார்த்தை இறுதி சமூகத்துல பிரீதியா இருக்கணுமே, உண்மை நான் வெளிப்படுத்தும் இன்னும் ஆண்டவரே தாழ்மை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இதேனா விசுவாச வாழ்க்கையில போகும் பொழுது எல்லாம் பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், எல்லாம் உங்கள் மேல் வந்து வலிக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 10ஆம் வசனம் பாருங்களேன். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் வந்தது வாசலை திறந்தது மீனுக்கு மாத்திரம் இல்லப்பா, உன்னை பிடிக்கணும். ஏன்னா உன்னை குறித்த ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை வைத்திருக்க ஒரு திட்டம். நீ தாய் வயிற்றுல உருவாதுக்கு முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். அதை அறியாம நீ ஓடிக்கிட்டு இருக்கிற. நீ என்னமோ மீன் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இப்படியே இருந்துட்டு போயிடணும்னு நினைக்கிற. இல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னை மாத்தப்பட்டு வந்திருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அத பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். அத பாருங்க, அவங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல பாருங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். ஹalleluya. ஆமாதான் அவங்களுடைய தங்களுடைய அழைப்பு எதற்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற தெரிந்த மாத்திரத்துல எல்லாத்தையும் விட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் வந்து நீதிமானுடைய விசுவாச வாழ்க்கை. எல்லாம் இருக்கும், ஆனா இயேசு மாத்திரம்தான் அவன் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒன்றிலும் குறைபடாது. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் என்ன விரும்புறது அப்படின்னா நன்மை, ஆசை, நன்மை. நீதிமானுடைய ஆசை நன்மை. நீதிமான் செழிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஒரு குறை இருக்காது, ஆனா அந்த முடிவு எங்க இருக்குன்னு சொன்னா தேவன் மகிமைப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 38 39 வாசிக்கலாம். 38 39. புது ரசத்தை புது துருத்திகளிலே வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான். அவன் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புது ரசத்தை புது துருத்தி இல்ல, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த பழைய ரசம் எப்பவுமே இருந்தா, ஏன்னா நம்ம சாதாரண பேச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நாம தானா வரணும். நாம ஏன்னா தட் இஸ் a comfortable position, அது நமக்கு ஏற்புடையதா இருக்குது. மாறுதலை ஏற்றுக்கொள்றது எப்பவுமே கடினம். ஒரு காரியம் மாறுதலா இருக்குன்னா முடியாது. ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறோம் 20 வருஷம் வச்சுக்கோ, 20 வருஷம் தங்கி இருக்கிறோம். 21வது வருஷம் வீட்டை காலி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னமோ ஏதோ செய்ய வைக்கிறது போல அதை விட்டு காலி பண்றதுன்றது முடியாத ஒரு காரியத்தை போல. ஏன்னா மாறுதல் வந்து எப்பொழுதுமே ஞாபகம், புதிய காரியம் உள்ள வரும்போது பழசுங்களை என்ன பண்ணது ஏத்துக்கே கூடாது. ஏன்னா வச்ச இடத்துல எல்லாமே இருக்குல்ல. இந்த தெருவுல என்ன இருக்குன்னு தெரியும், நல்லா புரிஞ்சுக்க. எல்லாருக்கும் தெரியும், போற தெரியும், வர தெரியும். இப்ப புது இடத்துல போனா யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மண்டியில சொல்லுவோம், பார்த்திருக்கீங்களா? புது ஆபீஸ், புது இடம் மாத்த சொல்லுங்க, முடிஞ்சது. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு வேலையை கொடுங்க.
ஈஸி கஷ்டம் அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் அந்த சேரை விட்டு அடுத்த சேருக்கு போறதுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் போறதுக்கு முடியாது. ஆமா, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா என்ன நமக்கு புரியலன்னு சொன்னா, நாம ஆண்டவருக்குள்ள இருக்க விசுவாச வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு ஒரு இடத்த புடிச்சிட்டு உட்காரக்கூடாது. ஆமா, புடிச்சிட்டு உட்கார. நீ போக வேண்டிய தூரம் அதே வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் அதான் சொல்ற. புது ரசத்தை என்ன பண்ணணுமா? புது துருத்தி இல்ல. அப்ப உங்க சிந்தை மாறணும். பழைய சிந்தையில என்ன பண்ண முடியாது, போட முடியாது. விசுவாச வாழ்க்கை என் பலத்தில நான் ஓடவே முடியாது. விசுவாச வாழ்க்கை என்பது தேவன் என்னை நடத்துவதா இருக்கணும். ஆமென். நைட் எல்லாம் போய் முடிச்சிட்டு இப்பதான் வந்து வலைய அலசிட்டு இருக்கிறேன். அது எப்படி வீணாக இருக்கும்? இப்பதானே நான் முடிச்சிட்டு வரேன். ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல ஏதோ ஒரு காண போச்சு, வீட்டுல தேடணும்னு வச்சுங்களேன், ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், திரும்ப சொல்றாங்க அங்க போய்ப்பேன். இப்பதான் அங்க போய் பார்த்துட்டேன் நான், அங்கதான் ஒண்ணுமே இல்லையா, சொல்லவுமே இல்லையா. ஆனா யூனிட்ல அதே தான் சொல்றாரு, வந்து வலைய அலசிட்டு இருக்காங்க, சொல்றாரு வா போலாம். இத மைண்ட் நீங்க மாறலன்னா விசுவாச வாழ்க்கை முடியாது. ஏன்னா இது நடக்காது. இது மாதிரிலாம் எதுவும் நடந்ததே கிடையாது. இது மாதிரி யாரும் வாழ்க்கையில நடந்து நான் பார்த்தது இல்லை. சும்மா உட்கார்ந்துட்டே இருப்பீங்க, எல்லாம் வந்துருமா? கேள்வி இருக்கும். அது எப்படி நடக்கும்? ஏதாச்சும் ஒரு 4 பேர் போய் பார்த்தா தான் நடக்கும். ஆமா இல்லையா? இதான் விசுவாசம். அதான் சொல்றாரு, புதிய ரசத்தை என்ன பண்ணணும்? புதிய துருத்தி. என்ன அர்த்தம்? இயேசுவிடத்துல வந்தாச்சு, இனிமே எனக்கு ரட்சிப்பை அனுபவிச்சாச்சு. இந்த ரட்சிப்புல என்னன்னு சொன்னா, மாம்சத்தின்படி என்னது நடக்க முடியாது. ஒருவருக்கும் இந்த வாழ்க்கை தெரியாது. அவர் மாத்திரம்தான் என்னை நடத்த முடியும். ஆமென். அவர் மாத்திரம்தான். நான் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் நான் தேட வேண்டியது என்ன சொன்னா, என் கர்த்தருடைய கரத்தை நான் தேட வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவுதான். என் கர்த்தர் என்னை நடத்துகிறாரா? பிரைஸ் தி லார்ட். அது குழியா மேடா, அது மேலையா கீழையா, அவமானமா நிந்தையா, அது தேடுறதுக்கு இல்ல. என் கர்த்தர் என்னை நடத்துகிறாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. குறைகளை பேசிக்கொண்டு என்ன சொல்றது, பிரச்சனைகள் போராட்டங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கல அர்த்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பார்த்து கற்றுக்கணும். என்ன பிரமிப்பான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 39-41. லைஃப் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வாழ்க்கை. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள். இதுல பாத்தீங்கன்னா இயேசு எழும்புறாரு. எழும்பின உடனே பாத்தீங்கன்னா காற்று அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். இதுல சில சத்தியங்கள் நம்ம சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சூழ்நிலை நல்லா பாருங்க. உங்களுக்கு எதிர்மறையா இருக்குல்ல சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை நீங்க எத்தனையாய் நீங்க வந்து என்ன சொல்றது மோதி பார்த்தாலும் திரும்ப 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 இது வளரும். திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு சூழ்நிலை. ஏன்னா நீங்க என்ன பண்ணிடும்னா, கொந்தளிக்கிற கடல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா தண்ணி அதுதான் உள்ள கொண்டு வருது. நம்மளை பாதிக்கிறது வந்து சூழ்நிலை. ஆனா நமக்கு என்ன தெரிய மாட்டேன்னு சொன்னா, இந்த கடலை கொந்தளிக்க வச்சது எது? You must understand the root. இந்த கடலை கொந்தளிக்கிறது இயேசு என்ன பண்ணாரு பாருங்க. எழும்பி என்ன செய்ய, எழுந்து எதை அதட்டுறாரு? You have to rebuke the enemy. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீ எத்தனை என்னது கடலை நீங்க வந்து என்ன பண்ண அமைதிப்படுத்தினாலும் திரும்ப 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 கடல் கொந்தளிக்கும். காரணம், அந்த கடலை கொந்தளிக்க செய்கிற காற்று இன்னும் அதட்டப்படல. அதான் ஆயிருக்கு உங்க வாழ்க்கையில. புரியுதா உங்களுக்கு? You're not rebuking the root, the one who causes the problem. இந்த சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தவன் என்ன பண்ணலீங்க, கடிந்து கொள்ளல. ஆகினால்தான் இந்த காற்று அப்படியே ஓய்ந்து போயிருக்கும், திரும்ப அடிக்கும். ஓய்ந்து போயிருக்கும், திரும்ப அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான்
அதனால எப்பவுமே don't look at the situation. ஐயோ இப்படி நடக்குது, அப்படி ஆகுது, எனக்கு இது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, நான் இங்க போனாவே இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான், அவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடல். இதெல்லாம் கடல். உண்மை உங்களை பாதிக்கிறது கடல் தான். ஏன்னா தண்ணியை உள்ள கொண்டு வருது படகுல. அதுதான் உங்க படகை வந்து என்ன பண்ணிதான் பண்ண எல்லாம் அதுதான். ஆனா இந்த கொந்தளிப்பை கொண்டு வந்தது எது? புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்றது, மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு என்ன இல்லை, யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமையோடும் உங்களுக்கு என்னது? யுத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே இத பாக்க ஆண்டவர் எழுப்பி உடனே என்ன செய்றாரு? காற்றை அதட்டினார். காற்று இருந்தா தானே உங்களுக்கு கொந்தளிக்க முடியும், நீ தானா கொந்தளிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு உங்க விரோதமா எழும்புறாங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த உங்களுடைய சத்ரு அவன் காரியங்கள் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாது. அந்த சத்ருவை கடிந்து கொள்வீர்களானால் இந்த எலும்புனது அப்படியே விழுந்து போகும். ரொம்ப முக்கியமான காற்று அதட்டி கடலை பார்த்து என்ன சொல்றாரு? அமைதலா இரு. அவர்தான் கடிந்து கொள்கிறார், பேசுகிறார். ரெண்டு முக்கியமானது. சூழ்நிலையை பார்த்து பேசணும், அந்த சூழ்நிலையை கொண்டு வருகிற சத்ருவை கடிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமானது, கடிந்து கொள்ளணும். சமாதானத்தை கெடுக்கிறச்சுன்னா சமாதானத்தை கொலைக்கிறவனை பார்த்து நம்ம முதலாவது அவனை கண்டிக்கணும், அடுத்த சூழ்நிலையை பார்த்து சொல்லணும், நீ சமாதானமா இருப்பாயாக, எல்லாம் இறையாது அமைதலா இருக்கு சொல்லணும். ஏன்னா புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றது? இன்னும் பழசு நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா இவங்க மட்டும் அமைதியா இருந்தாங்கன்னா வீட்டுல குழப்பமே இருக்காது. இவன் மட்டும் என்ன சொல்றது, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இதான் புரியல, கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீ என்ன பண்ணல, காற்று என்ன பண்ணல, அதான் சொல்றாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயந்தீங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏன் பயந்தீங்க? நான் உங்க கூட போட்ல இருக்கிறேன், நான் தான் அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்றேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். ஆனா என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? they don't know how to handle. இதான் நம்முடைய பிரச்சனை. இன்னைக்கு சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்க தெரியாததுனால என்ன பண்றோம்? பயப்படுறோம், குழம்புறோம், ஆண்டவர் மேல என்ன ஆண்டவரை இது பண்றோம். கர்த்தர் ஏன் மௌனமா இருக்கிறார்? ஆனா ஏன் இதை பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாருக்கு என்ன பண்ணேன்? இதெல்லாம் போயிருவோம், இதெல்லாம் போவே வேணாம். அது வேற கட்டிந்து கொள்ளுங்க. ஆமா, உடனே ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அமைதல் உண்டாயிடுச்சு. இதான் விசுவாச வாழ்க்கை. கடிந்து கொள்ளுங்க. யாராச்சும் ஏதோ பேசுறாங்க, உங்களை குறித்து அவதூறா பேசுறாங்க, நீங்க உட்காந்துக்கிட்டு அவங்களோட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப சொல்றேன், சண்டை பிரயோஜனம் இல்லை. நம்ம இதெல்லாம் அனுபவத்தோட உங்களோட பேசுறேன். இதெல்லாம் ஈஸிஸ்ட் ஒர்க். உங்க காதுக்கு வருதா? கோவம் வரும். கோவம் வரலன்னு சொன்னீங்கன்னா அது சும்மா கோவம் வரும். கோவம் வந்த உடனே என்ன பண்ணுங்க? கோவத்தை இடம் கொடுக்காதீங்க, உட்காருங்க. உடனே என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு விரோதமா என்ன எழுந்து சொன்னா அந்த ஆவி, என்ன ஆவி அது? உங்க பேரை அவதூறு பரப்புகிறது. என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளுங்க அதை. ஆமா, அடுத்தது என்ன செய்யணும்? எல்லா வாயும் கட்டுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதை செய்ய மாட்டோம். சத்ருக்கு என்னமோ அவன் வந்து என்ன சொல்றது, வல்லமை உள்ளது போலவும் அவன் செய்ய நினைச்சு தடைபடாதுன்றது போலவும் நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, இவர் செய்ய நினைத்தது தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, சத்ரு செய்ய நினைத்தது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது செய்ய மாட்டோம். வாட் இஸ் தி ரூல்? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. என் ஜனங்கள் என்ன பண்ண அதை சொல்றாரு பாருங்க, அறியாமையினால. அறிந்து கொள்ள தேவனுடைய செயல்களை அறிந்ததில்லை. அவர் சர்வ வல்லவர். உடனே இவங்க என்ன நினைச்சு பாருங்க, உடனே அந்த 41 வசனம் சொல்றாங்க, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டாங்க. இவர் யாரோ என்ன கத்துக்கணும்னு விரும்பல. புரிதா? இதுதான் நல்ல மேடம்.
இவர் யாரும்? இவருதான் நீங்க, நீங்க தான் அவர். Praise the Lord. உங்களுக்கு அவருக்கு வித்தியாசமே இல்லை. நாம் இருப்பதை கிறிஸ்து இயேசுக்குள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கடிதம் பண்ணாருன்னு சொன்னா நானும் கடிதம் வேற புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆமென். இவ்வளவுதான். அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் நம்ம செய்யணும். வேற ஒண்ணுமே ஃபார்முலா கிடையாது. இது புது புது ஃபார்முலா தேடவே வேண்டாம். இயேசு என்ன செய்தார்? அவ்வளவுதான். விசுவாசம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க நான் முடிக்க விரும்புகிறேன். சில காரியங்கள் ஏன்னா நம்ம அது பிரிக்க தெரியல. என்ன சொன்னா நமக்கு என்ன சொல்றது, நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் ஒரு சூழ்நிலை ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் யுவர் ஃபீலிங் சேஸ் அண்ட் வாட் இஸ் காட் சே. தேவன் என்ன சொல்லுகிறார், என் உணர்வு இதை பிரிக்க தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுடைய உணர்வுகள் உங்களை நடத்தும். பிரச்சனை உங்க உணர்வுகள் நடத்த ஆரம்பிச்சிடும். உங்க உணர்வுகள் நடத்தினா நீங்க ஜெயம் எடுக்க முடியாது. விசுவாசத்துல நடத்தப்படுவீர்களானா ஜெயம் உங்களுடைய. ஆமென். அப்ப ரெண்டையும் முதலாவது பிரிக்க தெரியணும். அப்ப இது என்னுடைய உள்ளுணர்வு. பயங்கள் உண்டாகும், கவலை உண்டாகும், இந்த காரியங்கள் இதெல்லாம் என்னது, எனக்கு சுயத்தின் காரியங்கள் ஆசை வரும். இதெல்லாம் என்னுடைய உணர்வு நிமித்தமாய் வருது. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் வாசம். அப்ப சூழ்நிலையில முதலாவது என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுடைய உணர்வுகளை அலைன் பண்ண கத்துக்கணும். தேவனோடு கூட அதை அலைன் பண்ண கத்துக்கணும். இல்லைன்னு சொன்னா கஷ்டம். ஆமா, because you will be led. ஆமா, நீங்க என்ன பண்ண உங்களுடைய உணர்வுகள் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். உட்கார்ந்து இருக்கும் போது சொல்றேன் வச்சுங்க, நினைக்க நம்மளால இது முடியாது, இன்னும் செஞ்சு பார்க்கல, அந்த இடத்துக்கு போகல, எதுவுமே கிடையாது. ஆனா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க சொல்லிட முடியும் எனக்கு முடியாது. நல்லா புரிஞ்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா உங்க உணர்வுகள் சொல்லும் பொழுது இந்த உணர்வுகளை நடத்துகிறதா இருக்குமே, ஆனால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. யார் கேட்டாலும் எல்லாம் நடக்காது சொல்லுங்க, வேற சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதே வார்த்தையை பேசுவீங்களான என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உணர்வுகள் இது ஒண்ணு. அநேக வேலையில இதை ஜெயம் எடுக்காதனாலதான் மாட்டிக்கிட்டு. நான் போவேன், அவர் பார்ப்பேன், ஆனாலும் எனக்கு தெரியும் அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். நல்ல பதில். இதான் உங்க உணர்வு. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டு சொல்லியிருப்பாரு, நீ போ, நான் உன் கூட வரேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். அவருடைய வார்த்தை வந்திருக்கும். ஆனா உங்களுடைய உணர்வு என்ன சொல்லும்? போய் நெத்த பார்த்தாலும் அதனால எப்படியோ செய்வேன். காசு இல்லாம இங்கெல்லாம் ஒண்ணு நடக்காது. நல்ல புரிஞ்சுங்க. இப்ப இந்த உணர்வு உங்களை நடத்தும் போது நீங்க எப்படி அந்த மனுஷத்தை பேசுவீங்க? எப்படிப்பட்டதா இருக்கும் உங்களுக்கு ஸ்பிரிட்? நல்லா யோசிச்சு பாருங்க. பட் பேசும்போது என்னன்னு சொன்னா எப்படின்னு செய்ய போறது இல்ல, மற்ற இப்படிதான் பேசுவோம். ஆனா அதே இது கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நீ செய்யக்கூடாது இருந்தாலும் நீ செஞ்சுதான். என்னுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் அங்க இதுல போட்டிருக்கீங்க, இங்க இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ல. அப்ப டிரான்ஸ்பருக்கு வரும், அவர் ஓப்பன், காசு சேஃப் ஓப்பன். நான் காசு கொடுக்க முடியாது, எனக்கு கர்த்தர் தான் நமக்கு செய்யறவர். அப்ப அதை பார்த்துட்டு நாங்க அவர் பார்த்துட்டோம், வெளியே வராரு. எத்தனையோ 2-3 வாட்டியும் பார்த்தாச்சு. வெளியே வராரு. வெளியே வரும்போது என்ன ஏதோ சொல்லிட்டு அவர் பார்ட்னர், அது நீ யார வேணா செக்ரட்டரியை பாரு, மினிஸ்டரை பாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், டிரான்ஸ்பரை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இப்படி இறங்கி போறாங்க. அப்ப கொஞ்சம் கலக்கம். அப்போ உடனே எனக்கு உள்ளத்துல நான் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. ஒண்ணு இந்த மனுஷன் கழுத்து போடுவான், இல்லைன்னு சொன்னா இன்னொருத்த கழுத்து போட்டு கொடுப்பான். இவன் இருக்க மாட்டான் சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நம்ம பாராட்ட மாட்டான். நடந்த காரியம் 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அதே மனுஷன் கழுத்து போட்டு அமிச்சாரு. Praise the Lord. Hallelujah. இதுதான் முக்கியமானது. What are you going to speak? உன் உணர்வுகள் நடத்துமே, ஆனால் அந்த வாழ்க்கை ஜெயம் இருக்காது. விசுவாசத்திலே நடத்தப்படுவோமே, ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்
அந்த சூழ்நிலையில என் கர்த்தருடைய வார்த்தை என்ன? Praise the Lord. Hallelujah. அதுதான் பேசும். கர்த்தர் ரொம்ப முக்கியமானது. இல்ல சார் ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது எப்படி ஆர்டர் என்ன சொல்றது? இதான் ஆர்டர். இந்த ஆர்டர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க ஜெயம் அடையலாம். சரிங்களா? முதலாவது விசுவாசம் நிக்குதான்னு பாருங்க. Amen. First thing should be your faith. விசுவாசம் நிக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்க சொன்னா அது என்ன சொல்றாங்க? உண்மைகள். அப்படின்னா கால் வலி, அது பொய் இல்லை, வலிக்குது, கால் வலின்னு சொல்லணும். சரிங்களா? இது பொய் இல்லை. ஆனா இந்த கால் வலி என்ன பண்ணிடக்கூடாது? விசுவாசத்தை முந்திடக்கூடாது. விசுவாசம் என்ன? அப்படி தழும்புகளால் குணமானோம். சரிங்களா? அதான் விசுவாசம். அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ இதுதான் முன்னாடி நிக்கணும். இப்ப இது ரெண்டாவது என்னது? இது நம்ம போய் சொல்றது இல்ல, உண்மை. இது என்ன பண்ண? இங்க வலிக்கிறது உண்மை, ஆனாலும் ஆகிலும் அந்த இடத்துக்கு வந்துடணும். இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உண்மைகள் தான் என்னுடைய உணர்வுகளை பாதிக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உண்மைகள் தான் என் உணர்வுகளை பாதிக்கிறது. நான் எதை நம்புறேனோ அதன்படிதான் என் உணர்வு இப்ப என்ன பண்ணும்? என் கண்ணுல தண்ணி ஊத்துதுன்னு வச்சுக்கோங்க. யாருமே ஒண்ணுமே சொல்லல. என் கண்ணுல தண்ணி ஊத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ இல்லையா? ஏதோ ரத்தத்துல உடைக்கப்பட்டிருக்க பாரதத்துல இருக்கிற தானா ஊத்துது. நீங்க எல்லாம் இப்படியா? நம்ம யாரும் ஒண்ணு சொல்லியே, யாரு என்ன நடந்துச்சு? காரணம் என்னது? உள்ளுக்குள்ள ஒரு பாரத்துல இருக்கிறது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பாரம் எதனால வந்தது? ஏதோ ஒன்றை நான் நம்புகிறேன், அது என்னை பாதிக்க போகுதுன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? நம்புறேன். அது என்னை பாதிக்க போகுதுன்னு நம்புறதுனால இப்ப என்ன ஆகுது? என் உணர்வுகள் செயல்படுது, அதுக்கேற்றபடி ஊத்துது. அநேக வேலையில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, பெண்கள் உடனே அழுதுருவாங்க. சாஃப்ட் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றது? உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கிறோம் அதிகமா, வேற ஒண்ணும் கிடையாது. சாஃப்ட்னஸ் எல்லாம் கிடையாது. உணர்வுகளுக்கு எமோஷனல், ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட். சோ அதனால என்ன ஆகுதுன்னா, உண்மை என்ன உண்மை நம்புறாங்களோ அதன்படி செயல்படுறது. அப்ப என்ன நம்புறாங்கன்னு சொன்னா, பாதிக்கும்ன்றது நம்புறதுனால இப்ப என்ன தானா என்ன பண்ணுது? என்ன பாதிக்காதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்க உணர்வு என்ன பண்ணாது? மறிந்து போயிருந்தாலும் கண்ணில் தண்ணி வராது. தெரியுமா உங்களுக்கு? You must tune yourself. விசுவாசம் முதலாவது நிற்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? விசுவாசத்தை சார்ந்து உங்களுடைய உண்மைகள் என்ன பண்ணணும்? வரணும். எனக்கு வலிக்கிறது உண்மைதான், பிரச்சனை உண்மைதான். ஆனா அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக யாவும் செய்து முடித்தபடினாலே இவை எல்லாம் அதற்கு கீழாக வர வேண்டும். இவை என்னை பாதிக்க முடியாது. இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது இப்போது என் உணர்வுகள் என்ன பண்ணதுன்னு சொன்னா பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படுச்சுன்னா விசுவாசத்திற்பால பாதிக்கப்படும். ஆமென். இப்ப இது என்ன நடக்குன்னு சொன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன சொல்றது, நான் முழுவதும் போய் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாம வந்து உட்கார்ந்தாலும் திரும்ப வா போலாமான்னு சொன்னா திரும்ப போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்துல செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். ஹல்லேலூயா. அப்படியே இருக்க முடியாது. விசுவாசம் அப்படி உங்க வைக்கிறதுக்கு இல்ல. விசுவாசம் எல்லா காரியம் மாதலாய் முடிப்பதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியம் எடுத்து வச்சீங்க. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய விசுவாசம் அந்த காரியங்கள்ல, அதே போல உணர்வுகளை கரெக்ட் பண்றது ரெடி பண்ணுங்க. ஏன்னா உணர்வு கரெக்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை அறியாம என்ன பண்ண பாதிக்கப்பட்டு என்ன பண்ண வேற மாதிரி போயிருவீங்க. அதை எப்பொழுதுமே உணர்வுகளை கரெக்ட் பண்ணிடுங்க. விசுவாசத்தோட கூட செயல்படுவதற்கு நீங்க என்ன கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 முடித்துக் கொள்வோம். ரோமர் 8. அன்றியும் இயேசுவை
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தது. ரொம்ப முக்கியமானது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் போகிறது நலமா இருக்கும், நான் போய் உங்களுக்கு தேற்றவான அனுப்புகிறேன். அப்ப உங்களுக்குள்ள ஒருத்தர் வாசமா இருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் எதுக்கு இருக்காரு? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்றதுக்கு? உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்றது? அந்த ஹோலி ஸ்பிரிட் அவர் உள்ள இருக்கும் பொழுது அவரை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பயன்படுத்தணும். சகல சத்தியங்களையும் போதித்து நடத்துகிறவர் அவரை பயன்படுத்தணும். நீங்க உங்களுக்கு யாரு என்ன ஏது எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு என்ன வேணும்? மனுஷர் தேட போய் அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். ஏன்னா உணர்வுகள் அதுதான் பண்ணும். செக்யூர் ஏதாச்சும் ஒரு காரியங்கள் அதுதான் தேடும். உணர்வுகள் உடனே தேடும். அதுக்காக கொடுக்காதீங்க. என்ன பண்ண வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய புத்திர சிவிகாசன ஆவி எப்படி உண்டாயிற்று? அவருடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆகினால அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்ண சொன்னா, மரித்து போயிருக்கிற என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். ஆமென். என் காரியங்கள் எல்லாம் மரித்து போயிருக்க என் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். அவருடைய வேலையே என்னது? மரித்தவர்களிருந்து உயிரோட எழுப்புறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னுடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த ஆவியானவரை நான் பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஜஸ்ட் பிலீவ். ஆமா, ஜஸ்ட் பிலீவ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜஸ்ட் பிலீவ். ஒவ்வொரு காரியமும் அதனாலதான் பாத்தீங்கன்னா சரீரத்தின் அவைகளா இருக்கலாம், கை பிரயாசங்களா இருக்கலாம், பொருளாதார காரியங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், ஊழியங்களா இருக்கலாம், எந்த காரியம் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எந்த ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. மரித்தவைகளை உயிரோடு எழுப்பக்கூடியவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன செய்யணும்? எழுப்பணும். பயத்தின் ஆவி உள்ள வருது, சந்தேகத்தின் ஆவி உள்ள வருது, என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எது உங்களுக்கு எதிராக இருக்கிறது? அந்த காற்று. புரியுதா உங்களுக்கு? அதை கடிந்து கொள்ளணும். புரியுதா? ஏன்னா எங்க ஞாபகம் கொள்ளுங்க, அவர் வைத்திருக்கிற பிரமிப்பான வாழ்க்கை. நீ எப்படி நல்லா இருக்கிறீங்க, எப்படி சுகமா இருக்கிறீங்க, எப்படி உங்களால முடியுது, எப்படி உங்களுக்கு உதவுது, இதெல்லாம் நடக்குது, நீங்க மட்டும் எப்படி போயிட்டு வரீங்க, எல்லாம் கேட்பாங்க. அது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். காரணம் விசுவாச வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். அல்லேலூயா. ஆமா, அவர் மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினார். பிரமிக்கிறாங்க எல்லாரும். ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இல்லை. அது எப்படி முடியும்? ஆமா இல்லையா? ஏன்னா யாரால அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான் எந்ததுலயே எழுதுனது கிடையாது. இவர் ஒருவர் மாத்திரம்தான் மரித்து உயிரோடு எழுப்பினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர்தான் என் விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிற இருக்கிறபடினாலே அவர் பிரமிக்கத்தக்கவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவரை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. இவர் தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அப்ப இந்த ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும். எந்த பகுதியில் வேணும்? எது செழிக்கணும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் போல நாமும் இருக்கிறோம்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை பார்க்கிறவங்க வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம வித்தியாசமா செய்ய மாட்டோம். திரும்ப சொல்றேன், நம்ம எப்பொழுது போல போற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மை காண்கிறவர்கள் வித்தியாசத்தை காணணும். நம்மோடு பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவங்க கேட்கும் போது வித்தியாசத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. உலகத்தாரை போலவே நானும் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தா விசுவாச வாழ்க்கையினுடைய அந்த பிரமிப்புக்கே இடமே இல்லை. ஆமா, ஒண்ணுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை பேசுங்க, ஒரு உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காது. திரும்ப ஏன் சொல்றேன், உணர்வுக்கு இடம் கொடுக்காது. உணர்வுகளுக்கு ஏற்றபடி பேசாதீங்க. ஆமா, பிரயோஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏற்றபடி பேசுங்க, வித்தியாசத்தை காண்பீங்க. கர்த்தருக்கு ஏற்றபடி பேசுங்க, வாழ்க்கை மாறும். ஆமென். செழிக்கும், அற்புதங்கள் உண்டாகும். ஆமா, அவன் இதுவரைக்கும் காணாத கண்டான். புரியுதா உங்களுக்கு? பிரமிக்காங்க. இப்படி ஒரு பார்த்ததே இது மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். பிரைஸ் தி லார்ட்.
நைட் எல்லாம் பார்த்துட்டு இல்ல, திடீர்னு பார்த்தா இப்போ இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இது அவங்க வாழ்க்கை. எதிர்பாருங்க, அப்படி எதிர்பாருங்க அப்படிப்பட்ட காரியங்களை. பிரைஸ் தி லார்ட். நான் ஏதோ உங்களுக்கு என்ன சொல்றது, உணர்ச்சிபட சொல்லுங்க. இது விசுவாச வாழ்க்கைனாவே எப்படின்னு சொன்னா, மனுஷனால கூடாது, மனுஷனால கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க, மைண்ட் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. யார் நமக்கு, அவங்க செய்வாங்களா, என் ஓனர் செய்வாரா, என்னுடைய முதலாளி செய்வாரா, அந்த அந்த ஊழியக்கார் செய்வாரா, இந்த பணம் வச்சிருக்காங்க இவங்க வந்து செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்கள பார்க்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை கூட்டாளிகள் இருந்துச்சு அவனுக்கு, அத்தனை கூட்டாளிகள் இருந்தாலும் வெறுங்கையா தான் வந்தான் கரைக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். தேவ வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு போகிறவன் அதை பெற்றுக் கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதான் பிரமிக்கப்பட்ட வாய். எதிர்பாருங்க ஆண்டவரிடத்துல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய விரும்புறீங்க? தேவனோடு கூட அந்த உறவை நீங்க வைத்துக் கொண்டீங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரோடு கூட அந்த ஜெப வேலைகள், அந்த பிரசன்னத்துல இருக்கிற அனுபவிக்கிற அந்த காரியங்கள், அவருடைய வார்த்தைக்கு கனப்படுத்துகிற, அவரோடு கூட ஓடுகிற எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஓடுங்க வச்சுக்கலேன், நீங்க எதை கேட்டாலும் அவர் தந்தார். ஹல்லேலூயா. ஆமா, எதை கேட்டாலும் தருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட்டு போகும் எதுவுமே ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகவே முடியாது. நம்ம அனுபவிக்க மாட்டோம் பிரமிப்பின் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஏன் இவ்வளவு தைரியமா ஆண்டவருடைய காரியங்களை பேசுறேன்? காரணம் என்ன? அனுபவித்தவங்களோட பேச மாட்டாங்க, அனுபவித்து நான் பேசிக் கொண்டிருக்கேன், சும்மா இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் 15 ஆண்டு வேலை செஞ்சிருக்கேன், ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஊழியத்துக்காரங்க ஓடிக்கொண்டிருக்கும், ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அற்புதம் நடக்கும். எல்லா இடத்துல நினைப்பாங்க, இது எப்படி உங்களுக்கு நடக்குது, இவனுக்கு எப்படி நடக்குது, இதை ஆச்சரியப்பட வைப்பார், ஆச்சரியப்பட வைப்பார். அதான் நான் பேசுவேன். உங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொன்னா, என்னால செய்ய முடியாது, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி எதிர்பார்க்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்றீங்க, பேராசை நினைச்சிடாதீங்க. நம்ம எதுவுமே என்ன சொல்றது கேட்க தேவையில்லை. ஆண்டு கொடுப்பாரு, அது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா சில காரியங்கள் ஆண்டு சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணல, என் நாமத்துல எதுவுமே கேட்கல, இப்ப கேளுங்கன்னு சொல்றேன். கேளுங்க, எப்படி வேணும் கேளுங்க, எது மாதிரி வேணும் கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க, எப்படி எல்லாம் இருக்கணும்னு விரும்புறீங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் மாத்திரம் தான் உருவாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகினால என்ன பிரச்சனை, நாட்களில அந்த விசுவாசம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டுச்சுன்னா, ஒரு பிரமிப்பின் வாழ்க்கை, ஆச்சரியமா இருக்கும், பலவீனமா இருக்கும். ஆனா நம்ம செய்கிற காரியத்தை பலம் உள்ளவனால செய்ய முடியும். எல்லாம் நெருக்க இருக்கும், எல்லா பக்கம் ஒடுக்கப்படும், ஆனா ஒடுங்க மாட்டோம். அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க, அழிய மாட்டோம். கீழே போயிருவாங்க, மேலே வர மாட்டாங்க நினைப்பாங்க, உயர்த்தப்படும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா விசுவாச வாழ்க்கையில நிற்கிறனா பிரமிக்கத்தக்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப பயன்படுத்துங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு போங்க, இன்னும் அடுத்த லெவலுக்கு போங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவோட நின்றாதீங்க. எப்பவுமே என்ன ஆயிடாதீங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லிட்டு போதும் சொல்லிட்டு இருந்துடாதீங்க. என்னது போதும் தெரியுமா? சூழ்நிலைக்கு சந்தோஷமா இருங்க, இல்லையே சொல்லி கவலைப்படக்கூடாது. ஆனா என்ன வேண்டும் என்பதை எதிர்பார்க்கணும். ஆமா, தாவீதுடைய காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாலிப பையன் போய் அங்க எல்லாம் கொடுக்குறான், எல்லாம் அவன் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் ஏதோ போய் கேட்கறான் தெரியுமா, அந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு ராஜா என்ன செய்வாரு? புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். இவன் போயிட்டு என்ன செய்வாரு? என்ன அப்புறம் கோல் என்னது? நெக்ஸ்ட் லெவல். ராஜா பணம் கொடுக்க போறாரு. நெக்ஸ்ட் லெவல். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அண்ணங்க சொல்ற, ஏய் சும்மா போ, இது ஆடெல்லாம் இதா போகுது, அப்பா கொடுத்துக்காரு உங்ககிட்ட, ஓடி போ. இல்ல, என்ன செய்வார்? என்ன செய்வார்? இட்ஸ் நாட் greediness. You have to move to the next level. அது பேராசை இல்ல, அடுத்த இடத்துக்கு போகணும்.
நீ மேலே எழும்ப எழும்பதான் உன் சத்துருக்கள் கீழே போய் கொண்டே இருப்பார்கள். Praise the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியமானது. ஆமா. ஒரு நாளும் ஒரு காலத்திலும் யார் வீட்டு வாசல் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் படி அளக்கிறவர்கள். Praise the Lord. Hallelujah. ஸ்தானம் நம்ம அப்படியே ஆண்டு நம்ம வைத்திருக்கிறார். எழுப்பி அநேக ஆயிரங்கள் காசு. ஏன்னா தேவைகள் அநேகம் உண்டு. தேவ சபை ராஜ்யத்துல அவ்வளோ தேவைகள் உண்டு. மறந்துடாதீங்க, அவ்வளோ இருக்குது. ஆமா, நம்ம சும்மா இங்க உட்கார்ந்து இருக்கனால போய் பார்த்தா தெரியும், அவ்வளோ தேவைகளோட இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆசீர்வதித்தால் தான் நாம் ஆசீர்வாதமா இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அவங்களை கேளுங்க, எதுக்கு வேணும்? எனக்கு இல்லைங்க, ராஜ்யத்துக்கு எனக்கு வேணும். என் கைகள் ஏராளமாய் தாராளமாய் தொடரும். ஒரு போபாஸ் இருந்ததுனாலதான் ரூத்து காக்கப்பட்டார். அதுல ரொம்ப நல்லா இருந்தது. அது இது எடுக்கும் போது, கதிர் எடுக்கும் போது அதுல விழுந்தது எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நிறைய போடு இருந்ததுனால தானே. அவனுக்கே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? இது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல எல்லாரும் வரணும். அல்லேலூயா. நமக்காக அழுத நாட்கள் போதும். நமக்காக நாட்கள் போதும். இனி மற்றவர்களுக்காக இருக்கிற நாட்கள ஏங்குங்க. சொல்லுங்க, நான் இப்படி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் குடும்பங்களுக்கு நான் கொடுக்கணும். ஆமா ஆண்டவரே, கீழே இருக்கிறவர்களை எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எத்தனை நாள் நம்ம எங்க இருப்போம்? யாராச்சும் வர மாட்டாங்களா? என்ன தூக்கி விட மாட்டாங்களா? எத்தனை நாள் எங்க இருப்போம்? எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்படியே இருக்கணும்னு விரும்புறீங்க? அந்த ஸ்தானம் மாறணுமா வேணாமா? பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஸ்தானத்துக்கு போகணும். கைகளை அசைத்து அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரையும் வர வச்சுட்டு ரெண்டு போட்டு ஃபுல் பண்ணிட்டு இவங்க போயிட்டாங்க இயேசுவின் பின்னாடி. ஞாபகம், 2 போட்டை ஃபில் பண்ணிட்டு இவங்க இயேசு பின்னாடி போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு இயேசு பின்னாடி போயிட்டாங்க. எல்லாம் நீங்க ஏத்துங்க. இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆஸ்வதிக்கப்படணும். எதுக்கு தெரியுமா? நம்முடைய இது யாருக்கு காண்பிக்க அல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். ஆமென். ஆமா, அழைத்து போகிற உலக பொருட்கள் நண்பர்களை சம்பாதி. இந்த வாஞ்சை இருக்கணும், இச்சிக்க கூடாது. ஆனா வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உடைய சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவ ஊழியர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை ஆசீர்வதி. Praise the Lord. Hallelujah. மெல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Thank you, Holy Spirit.